Hi friends, welcome to SALAI Easy Max. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம். இப்போ நம்பர் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்ட் 11 வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு பார்ட் 12 பார்க்குறோம். இப்போ பார்ட் 12ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி மாடல் ப்ராப்ளம் கேட்டிருப்பாங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பரோட எந்த சிறிய எண்ணை பெருக்கணும்னா முழுமையான வர்க்கம் கிடைக்கும், அப்படி இல்லாட்டினா முழுமையான கணம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி மாடல் ப்ராப்ளத்தை எப்படி நம்ம ஈஸியா ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்ல நம்ம அப்ளை பண்ணி வித்தின் ஒரு 2 செகண்ட்ஸ் ஆர் 3 செகண்ட்ஸ்ல நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸ்ல எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோல நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போற ஒவ்வொரு அப்டேட்டுமே உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா 294 உடன் எந்த சிறிய எண்ணை பெருக்கினால் முழுமையான வர்க்கம் கிடைக்கும். இப்ப அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு क्वेश्चनமே பாத்தீங்க அப்படின்னா வர்க்கம் என்னன்னு கேட்டிருப்பாங்க, இதுலயும் வர்க்கம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. இப்போ இதே மாதிரி தேர்ட் क्वेश्चन ஃபோர்த் क्वेश्चनல பாத்தீங்கன்னா முழுமையான கணம், சோ முழுமையான கணம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ இதுல கொடுத்திருக்கிற நம்பர் என்னது 294. இப்போ இந்த 294க்கு முதல்ல ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிங்க, அதாவது பிரைம் ஃபேக்டர் முதல்ல கண்டுபிடிங்க. இப்போ 294 இப்போ 2 ஆல இது பண்ணீங்கன்னா என்ன வரும், 1 2 is 2, இங்க 4 2s are 8, ரிமைண்டர் 1 இருக்கும் 14 னா 7 2s are 14 வரும். இப்போ அடுத்து இது 2 ஆல டிவைட் ஆகாது. இப்போ இதை நம்ம எதை எடுத்துக்கணும், 3 ஆல எடுத்துட்டீங்கன்னா 4 3s are 12 வரும், ரிமைண்டர் 2 27 அப்படின்னா 9 3s are 27. இப்போ 49ன்றது 3 ல டிவைட் ஆகாது, அடுத்து 5 லயும் டிவைட் ஆகாது. அடுத்து நெக்ஸ்ட் 7 ட்ரை பண்ணி பாருங்க, 7 into 7 49 வரும். இங்க 7 டிவைட் பண்ணீங்கன்னா 1 7 is 7. அப்ப கொடுத்திருக்கிற நம்பர் 294க்கு ஃபேக்டர் என்னன்னா வருது 2 into 3 into 7 into 7. இப்ப கவனிங்க, இப்ப இத நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 2 into 3 into 7 into 7. அப்ப இத நம்ம என்ன எடுத்துக்கலாம், 7 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இப்ப இங்க கொடுத்திருக்கிற நம்பரோட எந்த சிறிய எண்ணை பெருக்கினால் என்ன கேட்டிருக்காங்க, வர்க்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப வர்க்கம் அப்படின்னா ஸ்கொயர் நம்பர் எடுக்கணும். இப்போ இங்க 7 ஸ்கொயர் அப்படின்னா இதுல ஒரு 7 எடுத்துக்கலாம். பட் இங்க 3 ல 1 தான் இருக்கு, 2 ல 1 தான் இருக்கு. இப்போ இதுல எந்த ரெண்டு நம்பரை பெருக்குனா முழுமையான வர்க்கம் கிடைக்கும்னா, இப்போ இது வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட்டா இருக்கு. 7 ஸ்கொயர் அப்படின்றது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டடா இருக்கு. இப்போ இதுல 2 ல ஒரு நம்பர் 2 குறையுது, 3 ல ஒரு நம்பர் குறையுதா. இப்போ இதுல 2 ஸ்கொயர் வரணும்னா இங்க நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். 3 ஸ்கொயர் அப்படின்னு வரணும்னா ஒரு 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும். அப்ப நம்ம எதால மல்டிப்ளை பண்ணனும், 2 into 3 என்னது 6. அப்ப நம்ம இந்த நம்பரோட 6 மல்டிப்ளை பண்ணோம்னா முழுமையான வர்க்கம் கிடைக்கும். இப்போ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த சிறிய எண் என்ன கிடைக்கும், நமக்கு 6. இப்போ இதே தான் செகண்ட் क्वेश्चन. இங்க என்ன நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க, 5808. இப்போ இந்த 5808க்கு பிரைம் ஃபேக்டர் கண்டுபிடிங்க. கொடுத்திருக்கிற நம்பர் 5808 ஃபர்ஸ்ட் எதால டிவைட் பண்ணனும், நம்ம 2 ஆல டிவைட் பண்ணுங்க. 2 2s are 4 கிடைக்கும், ரிமைண்டர் 1, 18 னா 9 2s are 18, இங்க 0, அடுத்து 4 2s are 8. அகைன் 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 2 is 2, 4 2s are 8, ரிமைண்டர் 1, 10 னா 5 2s are 10, 2 2s are 4. இங்க அகைன் 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 7 2s are 14, 2 2s are 4, ரிமைண்டர் 1 வரும் 12, 6 2s are 12. அகைன் 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 3 2s are 6, ரிமைண்டர் 1 12 வரும், 6 2s are 12, 3 2s are 6. இப்போ அடுத்து இது 2 ஆல டிவைட் பண்ண முடியாது. இப்போ இது நம்ம என்ன எடுத்துக்க போறோம், 3. இப்போ 1 3 is 3, 2 3s are 6, இங்க 1 3 is 3 வரும். இப்போ அடுத்து என்ன வந்திருக்கு 121. இப்போ இது 3 ஆல டிவைட் ஆகாது, அடுத்து 5 ஆலயும் டிவைட் ஆகாது, 7 ஆல டிவைட் ஆகாது. இப்போ 121 எதால டிவைட் ஆகும், 11 ஆல. இப்போ 11 into 11 என்ன வந்துரும் 121. இத 11 ஆல எடுத்தீங்கன்னா 1 into 11 11 வந்துரும். இப்போ இதுல கொடுத்திருக்கிற நம்பர் 5808. இதுல உள்ள ஃபேக்டர் என்னது 2 into 2 into 2 into 2. சோ மொத்தம் பாத்தீங்கன்னா 4 2s இருக்கும். into 3 into என்ன இருக்கும் 11 into 11. இப்போ இதுல நம்ம எடுத்துக்கலாம், இந்த ரெண்டுக்கு 2 ஸ்கொயர் எடுக்கலாம், இந்த ரெண்டு வந்து 2 ஸ்கொயர் எடுக்கலாம். இங்க உள்ள 3 ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கும், இங்க உள்ள 2 11 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இப்போ இங்க வர்க்கம் கேட்டிருந்தாங்கன்னா இப்போ இதுல ஆல்ரெடி இதுல 2 ஸ்கொயர் அப்படின்றது கம்ப்ளீட்டடா இருக்கு, இங்க 2 ஸ்கொயர்ன்றது கம்ப்ளீட்டடா இருக்கு, 11 ஸ்கொயர்ன்றது கம்ப்ளீட்டடா இருக்கு. அப்ப இதுல எல்லாம் நம்ம ஒண்ணு எடுத்துக்கலாம். இப்போ எது மட்டும் தான் நமக்கு குறையுது, 3 மட்டும் தான் நமக்கு குறையுது. அப்ப 3 நம்ம 3 ஸ்கொயர் மாத்தணும்னா எதால மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். இங்க ஆல்ரெடி 2 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் இருக்கா.
இப்போ இந்த 3ல மட்டும்தான் ஒரு நம்பர் குறையுது, 3 குறையுது. அப்ப 3 × 3 3 ஸ்கொயர் வந்துரும். அப்ப எதால மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும், நமக்கு 3 ஆல மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். அப்ப இந்த செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 3. அப்ப ஒரு क्वेश्चनல முழுமையான வர்க்கம் அப்படினு கேட்டாங்கன்னா கொடுத்திருக்கிற நம்பரை பிரைம் ஃபேக்டரா எழுதுங்க. அதுல எந்த ஃபேக்டரோட வேல்யூ பவர் 2 இல்லாம இருக்குதோ அதோட நம்பர் ரிமைனிங் நம்பரோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுதான் கொடுத்திருக்கிற ப்ராப்ளத்தோட ஆன்சர் வரும். இப்போ இதே மாதிரி தேர்ட் क्वेश्चனும் ஃபோர்த் क्वेश्चன்லயும் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிற நம்பர்ல இருந்து எந்த எண்ண பெருக்கணும்னா முழுமையான கணம் கிடைக்கும் கேட்டிருப்பாங்க. இங்க நம்ம வர்க்கம் பார்த்தோம் பாத்தீங்களா, இங்க அதே மாதிரி முழுமையான கணம் கேட்டிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் நம்ம இதையும் சால்வ் பண்ண போறோம். கொடுத்திருக்கிற நம்பர் 108. இப்போ இதை அப்படியே நம்ம பிரைம் ஃபேக்டர் பண்ணுங்க. கொடுத்திருக்கிற நம்பர் 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 5 2s are 10, 4 2s are 8. இப்போ இது அகைன் 2 ஆல இது பண்ணீங்கன்னா 2 2s are 4, 7 2s are 14. 27 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 9 3s are 27. இங்க 3 3s are 9 வரும். அடுத்து 3 இது பண்ணீங்கன்னா 1 3 is 3. இப்போ 108 ஃபேக்டர் பண்ணோம்னா 2 × 2 × 3 × 3 × 3. இப்போ இதுல 3ல பாத்தீங்கன்னா 3 டேர்ம் இருக்கும். அப்ப கணம் அப்படினா 3 டேர்ம்ல இருந்து ஒரு டேர்ம் எடுப்போம். அப்ப இது வந்து 2 ஸ்கொயர் எழுதலாம், இத வந்து 3 கியூப்னு எழுதலாம். இப்போ இங்க நம்ம வர்க்கம் பார்த்தப்ப நம்ம எல்லாமே பவர் 2ல இருக்கணும்னு பார்த்தோம். இப்போ இங்க கணம் அப்படினு பார்த்தோம்னா இங்க எல்லாமே பவர்ல 3ல இருக்கணும். அப்ப 3 பவர் 3ன்றது மட்டும் தான் கம்ப்ளீட்டடா இருக்கு. இங்க 2 பவர் என்ன மட்டும் தான் இருக்கு 2. அப்ப கணம் அப்படினா இங்க எனக்கு 2 பவர் என்ன வந்திருக்கணும் 3. அப்ப இதுல எனக்கு எது மட்டும் தான் குறையுது 2 பவர் 2 இருக்கு. ஒரே ஒரு 2 மட்டும் தான் குறையுது. அப்ப 2 ஆல மட்டும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 பவர் 3 ன்னு வந்துரும். இங்க ஆல்ரெடி 3 பவர் 3 வந்துரும். அப்ப கொடுத்திருக்கிற நம்பரை 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா கொடுத்திருக்கிற நம்பர் முழு கணமாயிடும். அப்ப தேர்ட் क्वेश्चनோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 2. இப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்றப்ப இது ஆட்டோமேட்டிக்கா என்ன மாறிடும் 2 பவர் 3 ன்னு மாறிடும். அதே ஃபார்மட் தான் ஃபோர்த் ப்ராப்ளமும். இப்ப கவனிங்க, கொடுத்திருக்கிற நம்பர் என்னது 4320. இத அப்படியே 2 ஆல முதல்ல டிவைட் பண்ணுங்க பிரைம் ஃபேக்டரா மாத்துறப்ப. இப்ப 2 2s are 4, இங்க 1 2 is 2, ரிமைண்டர் 1, 6 2s are 12, அடுத்து 0. அகைன் 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 2 is 2, இங்க 0 ன்னு வரும். ரிமைண்டர் 1, 8 2s are 16, 0. அகைன் 2 ஆல டிவைட் பண்ணுங்க 5 2s are 10, 4 2s are 8, இங்க 0. அகைன் 2 ஆல டிவைட் பண்ணுங்க 2 2s are 4, 7 2s are 14, 0 to 17 வரும். அகைன் 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 2 is 2, 3 2s are 6, 10, 5 2s are 10. இப்போ இது வந்து 3 ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ 4 3s are 12 வரும். இப்போ 3 ஆல டிவைட் ஆகும். 4 3s are என்ன வரும் 12. ரிமைண்டர் 1 5, ரிமைண்டர் 1 15, 5 3s are 15. அகைன் 3 ஆல டிவைட் ஆகும். 1 3 is 3, 5 3s are 15 வரும். அகைன் 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 5 3s are 15 வரும். அடுத்து 5 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 5 is 5. இப்போ இதோட ஃபேக்டர் பாத்தீங்கன்னா 4320 ஓட ஃபேக்டர் 2 × 2 × 2, 2 × 2, இங்க உள்ளது 3 × 3 × 3 × 5. இப்போ இதுல நம்ம என்ன எழுதுவோம், மூணு நம்பருக்கு ஒரு இது எடுப்போம். அப்ப இங்க ஃபர்ஸ்ட் 3 வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் 2 பவர் 3. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா 2ல 2 தான் இருக்கு. அப்ப 2 பவர் 2 ன்னு எழுதுவோம். இங்க 3ல பாத்தீங்கன்னா 3 டேர்ம் இருக்கா. அப்ப 3 பவர் 3. 5ல பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கு. இப்போ இதுல எது மட்டும் தான் கம்ப்ளீட்டடா இருக்கு 2 பவர் 3 இது கம்ப்ளீட்டட். இங்க 3 பவர் 3 கம்ப்ளீட்டட். இப்போ 2 பவர் 2ல இங்க ஆல்ரெடி 2 பவர் 2 இருக்கா. அப்ப இதுல 1 தான் குறையுது. 2 ஆல மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். இதுல பாத்தீங்கன்னா 5 மட்டும் தான் இருக்கு. அப்ப இத எதால மல்டிப்ளை பண்ணனும் 5 பவர் 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். இப்ப 5 பவர் 2 × 5 னா 5 பவர் 3 ஆயிரும். 2 பவர் 2 × 2 னா 2 பவர் 3 ஆயிரும். அப்ப இதுல ஒரு 2 மிஸ்ஸிங் ஆகுது. இதுல 5 பவர் 2 ரெண்டு 5 மிஸ் ஆகுது. அப்ப இங்க உள்ள 2 × இங்க உள்ளது என்னது 5 ஸ்கொயர். அப்ப 2 × 5 ஸ்கொயர் எவ்வளவு 25. 5 × 5 25 ஆ. இப்ப 2 × 25 என்ன கிடைக்கும் = 50. அப்ப இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் 50 அப்படினு கிடைக்கும். ஓகே கவனிங்க. இப்போ 5th क्वेश्चन பாருங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த 4 ப்ராப்ளத்தோட இது கொஞ்சம் டிஃபரண்டா கேட்டிருப்பாங்க. அதாவது கொடுத்திருக்கிற நம்பர் பாத்தீங்கன்னா 3, 4, 5, 6, 8. சோ இதுல இந்த நம்பர் கொடுத்துட்டு என்ற எண் கீழ்கண்டவற்றில் எந்த முழுமையான என்ன கேட்டிருக்காங்க வர்க்கத்தில் மீதியின்றி வகுபடும் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த நம்பரோட
எந்த முழுமையான வர்க்கத்துல மீதியின்றி வகுப்படும் அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ இது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மாதிரி क्वेश्चन கேட்டாங்க அப்படின்னா இங்க கொடுத்திருக்கிற நம்பருக்கு அப்படியே எல்சிஎம் கண்டுபிடிங்க. அதாவது 3, 4, 5, 6, 8. இப்போ இந்த நம்பர் எடுத்துங்க. நார்மலா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் எதால டிவைட் பண்ணுங்க 2 ஆல. இப்போ 3ன்றது 2 ஆல டிவைட் ஆகாது. இது அப்படியே 3 ன்னு எடுத்துங்க. 4னா 2 2s are 4 வரும். இங்க 5 அப்படியே எடுத்துங்க. 6னா 3 2s are 6 ன்னு வரும். 8 அப்படினா என்ன வரும்? 4 2s are 8. அகைன் இது அப்படியே 2 ஆல டிவைட் பண்ணுங்க. இங்க 3 அப்படியே வரும். இங்க 1 2 is 2. 5 அப்படியே இருக்கும். 3 இங்க 2 2s are 4 ன்னு வந்துரும். இப்போ இது அகைன் 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 3 அப்படியே இருக்கும். 1 5 அப்படியே இருக்கும். 3 அப்படியே இருக்கும். இங்க 1 2 is 2. இப்போ இதுல 2 ஆல டிவைட் ஆகிறது அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன எடுத்துங்க? 3. இப்போ 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 3 is 3. இந்த 1 அப்படியே வரும். 5 அப்படியே இருக்கும். இங்க 1 3 is 1. இங்க 1 அப்படியே வரும். இப்போ அடுத்து எது மட்டும் தான் இருக்கு? 5. அப்போ 1 1 5 டிவைட் பண்ணீங்கன்னா 1 1. இப்போ இதுதான் நார்மலா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம்ல. நார்மல் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்போமோ அதே ஃபார்மட்ல இத முதல்ல ஃபேக்டர்ஸ் அதாவது பிரைம் ஃபேக்டர்ஸ் பண்ணிருங்க. இப்போ இங்க கொடுத்திருக்கிற நம்பரோட எல்சிஎம் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது? 2 into 2 into 2 into 3 into 5. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எல்சிஎம். இப்போ இத மல்டிப்ளை பண்ணினா என்ன கிடைக்கும்? 2 into 2 4, 2 3s are 6, இங்க உள்ள 5. சோ அப்ப 4 into 6 5s are 30. இப்போ 4 3s are 12. அப்போ 120 ன்னு வந்துரும். அப்ப கொடுத்திருக்கிற நம்பரோட ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிங்க? எல்சிஎம். இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா வர்க்கத்தில் கேட்டிருக்காங்க. எந்த முழுமையான என்ன கேட்டிருக்காங்க? வர்க்கத்தில். இப்போ ஏற்கனவே நம்ம வர்க்கம் அப்படினா நம்ம என்ன பண்ணிருப்போம்? நல்லா கவனிங்க. போன 2 ப்ராப்ளத்துல வர்க்கம்னா என்ன பண்ணிருப்போம்? கொடுத்திருக்கிறதுல இருந்து எல்லாமே ஸ்கொயர்ல வரணும். பவர் வந்து எப்படி வரணும்னு பார்த்தோம்? ஸ்கொயர்ல. இப்போ இந்த 2 நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 2 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இங்க ஒரே 2 மட்டும் தான் இருக்கு. இங்க 3 1 தான் இருக்கு. 5. அப்ப இங்க கொடுத்திருக்கிற நம்பர் நம்ம பிரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சதுல எது மட்டும் தான் கம்ப்ளீட்டடா இருக்கு? இந்த ஒரு நம்பர் மட்டும் தான் கம்ப்ளீட்டட். இப்போ எனக்கு இதுல 2 ஸ்கொயர் அப்படினு வரணும்னா ஒரு 2 மிஸ்ஸிங்கா இருக்கு. 3 ஸ்கொயர் அப்படினு வரணும்னா ஒரு 3 மிஸ்ஸிங் ஆயிருக்கு. அதே மாதிரி இதுல 5 ஸ்கொயர் வரணும் அப்படினா 5 ஆல மல்டிப்ளை பண்ணனும். இப்போ இது மட்டும் தான் கம்ப்ளீட்டடா இருக்கும் 2 ஸ்கொயர். இப்போ வர்க்கம் அப்படினா இது எல்லாத்துக்குமே பவர் 2 வரணும். அப்ப இங்க பவர் 2 வந்திருக்கா? இத அப்படியே விட்டுருங்க. இத பவர் 2 வரணும்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். இங்க பவர் 2 வரணும்னா 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும். இங்க பவர் 5 வரணும்னா 5 ஆல மல்டிப்ளை பண்ணனும். அப்ப எதால மட்டும் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணா போதும்? 2 into 3 into என்னது? 5. இங்க உள்ள நம்பர். இப்ப 2 3s are 6, 6 5s are என்னது? 30. அப்ப வர்க்கம் வரணும் அப்படினா 30 ஆல மல்டிப்ளை பண்ணனும். இப்போ இது ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சது என்னது? 120 into இங்க உள்ள நம்பர் என்னது? 30. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ இதுல 12 into 3 நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into 12 என்னது? 36. இங்க 2 0 இருக்கா? அப்ப 2 0 ஆட் பண்ணிருங்க. சோ அப்ப நமக்கு எந்த நம்பர் முழுமையான வர்க்கம் கிடைக்கும்? 3600. இப்போ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் என்னது? டி தான் கரெக்டான ஆன்சர் இருக்கும். இப்போ இந்த மாதிரி மாடல் கேட்டாங்கன்னா சோ நம்ம நார்மல் எப்போதுமே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு சோ அந்த வேல்யூவை நம்ம இங்க வர்க்கம் கேட்டிருக்கிறதுனால இதுல உள்ளதுல வர்க்கம்ல இது மட்டும் தான் கம்ப்ளீட்டடா இருக்கும். மீதி உள்ளதெல்லாம் இன்கம்ப்ளீட்டடா இருக்கும். அப்ப 2 ஸ்கொயருக்கு 2 மல்டிப்ளை பண்றோம். 3 ஸ்கொயருக்கு 3 மல்டிப்ளை பண்றோம். 5 ஸ்கொயருக்கு 5 மல்டிப்ளை பண்றோம். இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டைரக்டா ஆன்சர் கிடைச்சிடும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களோட நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லி என்னென்ன அப்டேட் பண்றோம், என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்றோம் அப்படின்றத நீங்க ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா அதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ அதுல போய் கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.